கம்பஹா கொட்டதனியாவ சிறுமி பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்பட்டு கொலை செய்யப்பட்டமை கண்டித்து கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்திற்கு எதிரில் இன்று புதன்கிழமை திருகோணமலை மாவட்ட பெண்கள் வலையமைப்பினர் அமைதியான ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரேடியான முற்றுப்புள்ளி வைக்கணுமெண்டா இதுக்கான விசாரணைகளை விசாரிக்கிறதுக்கு ஒரு தனித்துவமான ஒரு நீதிமன்றத்தை நிறுவி அதுக்கேற்ற மாதிரியான விசாரணைகளை செஞ்சு அதுக்குரிய தண்டனைகள் வழங்கப்படும் போது இதுகளை கொஞ்சம் நிறுத்த முடியும். தப்புகளுக்கு தண்டனைகள் அதிகரிக்கப்படும் போது தான் தவறுகள் திருத்தப்படக்கூடிய சாத்தியம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் என்ன சொன்னால் இப்படியான நயவஞ்சம் பிடிச்ச கயவர்கள் குழந்தைகள் பெண்கள் என்று பார்க்காம தங்களுடைய தாய் சௌரங்கள் குழந்தைகள் மாதிரி நினைக்காம மற்ற பெண்களை துஷ்பிரயோகம் செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக மரண தண்டனை கொடுக்கணும். மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு இப்படியான வேலை செய்யலாமண்டா அவங்க அதே சட்டத்தில் இருக்க ஓட்டையில் வச்சு அவங்க வெளியில் வர்றாங்க. அதனால் மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு சரியான சட்டத்தை அவைகளுக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அவைகள் சாகும் வரையும் ஜெயிலில் வைக்க வேணும். நல்ல மனநிலையோடு செய்கிறவங்களை சாகும் வரையும் தூக்கில் விடணும். அத்துடன் ஆளுநரின் செயலாளரிடமும் கிழக்கு மாகாண முதலமைச்சர் நசீர் அகமட் அவர்களிடமும் மகஜர் ஒன்றினை கையளித்தனர். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் துன்புறுத்தல்களுக்கு காலம் தாமதிக்காது விரைவாக குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனையை வழங்கும் வகையில் சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட வேண்டும் என அவர்கள் கையளித்த மகஜரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அதிகரித்து வரும் இவ்வாறான பாலியல் வன்கொடுமைகள் தொடர்பான விசேட தேசிய ஆய்வு ஒன்று மேற்கொள்ளப்படுவதுடன் அதன் அடிப்படையில் உரிய தீர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். இவ்வாறான பாலியல் வன்கொடுமைகள் இனிவரும் காலங்களில் இடம்பெறாதிருக்க இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபடும் காமுகர்கள் எவ்வழியிலும் தப்பிச் செல்ல முடியாதபடி கடுமையான சட்டங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது.